Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரியில் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதிக் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இதனுடைய காலம் அப்படின்றது 1500 பிசியிலிருந்து 600 பிசி வரைக்கும். இதுக்கு ஏன் இந்த வேதிக் ஏஜ் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா 4 வேதங்கள்ல இருந்து தான் இந்த வேதிக் அப்படின்ற டேர்ம்க்கு வந்து இந்த நேம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா அப்படின்றது இண்டஸ் சிவிலைசேஷனுடைய டிக்ளைன் அப்போ ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமா ஒரு நியூ எரா ஆன வேதிக் ஏஜ் அப்படின்றது ஆரியர்களுடைய அரைவலை ஒட்டி பிகின் ஆகுது. இந்த ஆரியர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு செமி நொமேடிக் பாஸ்டோரலைட்ஸ், அதாவது ப்ராப்பரான லிவிங் பிளேஸ், வாட்டர், இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போகிறவங்கள தான் நொமேடிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பாஸ்டோரலிஸ்டாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருந்திருக்காங்க. சென்ட்ரல் ஏஷியா பகுதியிலிருந்து வந்ததாக சொல்லப்படுது. அட்ட ஸ்ட்ரெச்சில் வராமல் செவரல் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், இந்த மாதிரி வந்து செவரல் டைம்ஸில் இவங்க வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க. எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துகுஷ் மவுண்டெயின்ஸில் இருக்கக்கூடிய கைபர் பாஸ் மூலமாக. கேட்டில் ரியரிங் அப்படின்றது இவங்களுடைய மெயின் ஆக்குபேஷனாக இருந்தாலும் இவங்க ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் டோஸ்டான வெல் லெவல்டான சர்ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ அங்கங்கே தென்படக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுறதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறது தான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரியர்கள் வந்து இந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆரியன்ஸ் அண்ட் தேர் ஹோம் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிக் வேதிக் பீரியடை சேர்ந்த ஆரியர்கள் வந்து செமி நொமேடிக்காக இருந்திருக்காங்க. இவங்க பேசிக்கலி பாஸ்டோரல் பீப்புள். இவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த்தாக கன்சிடர் பண்ணப்பட்டது கேட்டில் தான். ரிக்வேதிக் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆரியர்களுடைய ஹோம் லேண்டாக இருந்தது பஞ்சாப். அந்த டயத்தில் அதை வந்து சப்த சிந்து அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சப்த சிந்து அப்படின்னா த லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். அரௌண்ட் 1000 பிசியில் ஃபர்தராக இந்த ஆரியன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சைடை நோக்கி இந்தியாவில் மூவ் பண்ணி இண்டோ கேன்ஜெட்டிக் பிளைன் ரீஜியனில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அயன் ஆக்சஸாக இருக்கட்டும், ஃப்ளஃப்ஸாக இருக்கட்டும், இதனுடைய யூஸ் அப்படின்றது வைட் ஸ்ப்ரெட்டாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுடைய ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் அப்படின்றது நார்த் இந்தியா. இவங்களுடைய பீரியட் அயன் ஏஜ்னு சொல்கிறோம். இவங்களுடைய டைம் வந்து 1500 பிசியிலேருந்து 600 பிசி. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா வேதிக் லிட்ரேச்சர். இவங்களுடைய நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்றது ரூரல் சிவிலைசேஷன். நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அர்பன் சிவிலைசேஷனாக இருந்துச்சு. பட் ஆரியன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ரூரல் சிவிலைசேஷனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர்லி வேதிக் பீரியடில் பஞ்சாப் ரீஜியனை ஒட்டி இவங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா லேட்டர் வேதிக் பீரியடில் ஃபர்தர் ஈஸ்ட் சைடு மூவ் ஆகி இண்டோ கேன்ஜெட்டிக் பிளைன் ரீஜியனில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்றத 2 ப்ராட் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்ருதிஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்மிருதிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்ருதிஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வேதாஸ், ரிக், யஜுர், சாம, அதர்வா. ஸோ அந்த 4 வேதங்கள். பிராமணாஸ், ஆரண்யாஸ் அப்படின்றத ஃபாரஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த உபனிஷத்ஸ். ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவலாக என்னென்ன அப்படின்றத ஆல்ரெடி வேதிக் ஏஜ் அப்படின்ற கிளாஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா புக்ஸும் வந்து ரொம்ப புனிதமானதாக, எட்டர்னலாக, அன்கொஸ்டினபிள் ட்ரூத்தாக, அதாவது இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் எகெயின்ஸ்டாக கொஷின் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புகிற மாதிரியான புக்ஸாக இதெல்லாம் கன்சிடர் பண்ணப்படுது. ஸ்ருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லிசனிங் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம், ஆர் அன்ரிட்டன் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். ஸோ இந்த ஸ்ருதி அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய இந்த வேதாஸ், பிராமணாஸ், இது எல்லாமே வந்து ஓரலி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது. எழுத்து மூலமாக ஒரு சுவடியில் எழுதியோ புக்கில் எழுதியோ அதை யாராவது பார்த்து படித்தோ அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக குரு அண்ட் அவங்களுடைய சிஷ்யர் வந்து அதை கற்றுக்கிறது, அவங்க அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. இந்த மாதிரி ஓரலி இந்த ஸ்ருதிஸ் அப்படின்றது ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணப்படுது. ஸ்மிருதிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ பாடி ஆஃப் டெக்ஸ்ட் கண்டெய்னிங்
ரிலீஜியனுடைய டீச்சிங்ஸ் வந்து இதில் இருக்கும். சச்சஸ் இதிகாசங்கள், புராணங்கள், தந்திரங்கள், ஆகமாஸ் இது எல்லாமே. ஸ்மிருதிஸ் அப்படின்றது எட்டர்னல் கிடையாது. இதை கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இது வந்து ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்மிருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டெஃபனைட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேதிக் டெக்ஸ்ட் அப்படின்றத ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸ்ருதி அப்படின்றதுல 4 வேதாஸ், பிராமணாஸ், ஆரண்யாஸ், உபனிஷத்ஸ் இது எல்லாமே வரும். ஸ்மிருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதிகாசங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராமாயணம், மகாபாரதம் சொல்லலாம். புராணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவபுராணம், விஷ்ணு புராணம் இந்த மாதிரியானது. சூத்ராஸ் அப்படின்றதுல தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி இது எல்லாமே வந்து புக் ஆஃப் டெக்ஸ்ட் கண்டெய்னிங் டீச்சிங்ஸ் ஆன் ரிலீஜியன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரியான பகுதிகளில், இண்டஸ் அண்ட் கேஞ்சஸ் ரிவரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லேருந்து நிறையா மெட்டீரியல் ரிமைன்ஸ் சச்சஸ் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், பாட்ரியாக இருக்கட்டும் இது எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வேதிக் ஏஜினுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஏர்லி வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் அப்படின்றது. ஏர்லி வேதிக் அப்படின்றது 1500லேருந்து 1000 பிசி. லேட்டர் வேதிக் அப்படின்றது 1000லேருந்து 600 பிசி. இப்போ வேதிக் கல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி அண்ட் சொசைட்டி. த ரிக் வேதிக் பாலிட்டி அப்படின்றது கின்ஷிப் பேஸ்டாக இருந்துச்சு. அதாவது கின் அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உறவு முறைப்படி தான் அவங்களுடைய பாலிட்டி அப்படின்றது இருந்துச்சு. அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை, அவங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளை, இந்த மாதிரி வந்து கின்ஷிப் பேஸ்டாக தான் ரிக்வேதிக் பாலிட்டி அப்படின்றது இருந்திருக்கு. பேசிக் யூனிட் ஆஃப் த பாலிட்டி எது அப்படின்னா குலம் அப்படின்றது கிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குலபதி. நிறைய ஃபேமிலிஸ் ஜாயின் ஆகி கிராமத்தை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிராமத்தினுடைய ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமணி அப்படின்றவங்க. குரூப் ஆஃப் வில்லேஜஸ் சேர்ந்ததை விஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹெட் வந்து விஷயாபதி அப்படின்றவங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரைப் ஜனா அதுக்கு ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜன். அண்ட் இவங்களை ஜனஷிய கோபா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் கார்டியன் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். அண்ட் நிறைய ட்ரைபல் கிங்டம்ஸ் வந்து ரிக் வேதிக் பீரியடில் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரைபல் கிங்டத்தை ராஷ்டிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் பாரதாஸ், மத்ஸ்யாஸ், புராணாஸ் இது எல்லாமே ரிக்வேதிக் பீரியடில் இருந்த ட்ரைபல் கிங்டம்ஸ். இப்போ கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜனுடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருடைய ட்ரைபு ஜனாவை வந்து என்ன பண்ணுறதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது. நிறைய ட்ரைபல் அசம்பிளிஸ் இவரோட சேர்ந்து இருந்திருக்கு. விதாத்தா, சபா, சமிதி, கானா இந்த மாதிரியானது. இதில் விதாத்தா அப்படின்றது ட்ரைபல் அசம்பிளி. இதுதான் வந்து ஓல்டஸ்ட். கிங் அதே மாதிரி ஒரு சீஃப் ப்ரீஸ்டான புரோஹித்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை வந்து சர்டைன் மேட்டர்ஸில் அசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், மிலிட்ரி அஃபேர்ஸ்க்கு கிங்க்கு அசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடியது ஆர்மி சீஃபான சேனானி அப்படின்றவங்க. கிராமணி அப்படின்றவங்க வில்லேஜினுடைய லீடராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆரியன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் வேர்டு அதாவது கேஞ்சஸ், யமுனா, தோவாப் ரீஜியன்ஸ்னுடைய சைடில் வந்து மூவ் ஆகும்போது அவங்களுடைய ஏர்லி செட்டில்மெண்ட்ஸ் வந்து டெரிட்டோரியல் கிங்டம்ஸால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நிறைய டெரிட்டோரிஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்பட்டு அதுக்கு வந்து சர்டைன் கிங்டம்ஸ் வந்து இன்சார்ஜாக இருந்திருக்காங்க. அண்ட் ஹெரிடிட்டரி கிங்ஷிப் அப்படின்றது எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அப்பா அப்படின்னா அப்பாவுக்கு அப்புறம் பையன் தான் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹெரிடிட்டரி கிங்ஷிப் அப்படின்றது ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பவர் ஆஃப் த கிங் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இவர் வந்து இவருடைய பொசிஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் விதாத்தா அப்படின்றத ட்ரைபல் அசம்பிளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சபா அப்படின்றத கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சமிட்டி அப்படின்றத அசம்பிளி ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவங்களுக்கு சபா, விதாத்தா, சமிட்டி, கானா இந்த மாதிரியான ட்ரைபல் அசம்பிளிஸ் வந்து இருந்திருக்காங்க. நிறைய ஜனாஸ் ஆர் ட்ரைப்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஜனபதாஸ் ஆர் ராஷ்டிராஸ் அப்படின்ற பேரில் லேட்டர் வேதிக் பீரியடில் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அண்டு சமிட்டி, சபாவினுடைய இம்பார்ட்டன்ஸ் டிமினிஷ் ஆகப்பட்டு விதாத்தா அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சுது. நியூ ஸ்டேட்ஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் பீப்புள் வந்து கிங்குக்கு வாலண்டரி கான்ட்ரிபியூஷனாக பலி அப்படின்றத வந்து செலுத்தினாங்க. ஸோ இந்த பலி அப்படின்றது அவங்களுடைய அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸில் அண்ட் அவங்களுடைய கேட்டிலாக இருக்கட்டும், அவங்க வச்சுருக்கக்கூடிய அவங்களுடைய வெல்த்தில் அவங்க வந்து செலுத்தக்கூடிய வரி தான் இந்த பலி அப்படின்றது. அண்ட் இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா பலி அப்படின்றது டேக்ஸாக ட்ரீட் பண்ணப்பட்டு ரெகுலராக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிங்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு மற்றும் பாஞ்சாலா கிங்டம்ஸ் அப்படின்றது ஃப்ளரிஷ் ஆகுது.
அண்ட் நிறைய லார்ஜ் சிட்டிஸான அயோத்தியா, இந்திரபிரஸ்தா, மதுரா இந்த மாதிரியானதும் த லேட்டர் வேதிக் பீரியட்ல எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா வேதிக் ஃபேமிலி அப்படின்றது பாட்ரியார்ச்சியலாக இருந்திருக்கு. நல்ல ஃபேர் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஆரியன்ஸ் வந்து டார்க் காம்ப்ளெக்ஷனில் இருக்கக்கூடிய கருப்பு நிறம் உள்ள நான் ஆரியன்ஸ்லேருந்து தங்களை தாங்களே டிஸ்டிங்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க தஷ்யூஸ், தாசாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஏர்லி வேதிக் சொசைட்டிக்குள்ளேயே 3 டிவிஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஜென்ரல் பப்ளிக், இவங்களை விஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வாரியர் கிளாஸ், இவங்களை ஷாத்ரியாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீஸ்ட்லி கிளாஸ், இவங்களை பிராமணாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. லேட்டர் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஆரியன்ஸ் வந்து நான் ஆரியனாக இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை அவங்களுடைய சோஷியல் குரூப்பில், சொசைட்டியில், ஆர்கனைசேஷனில் அக்கோமடேட் பண்ணிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது ஒரு 4-fold வர்ணா சிஸ்டம் அப்படின்றது டெவலப் பண்ணப்படுது. அதாவது த ப்ரீஸ்ட்லி பிராமணாஸ், த வாரியர் ஷாத்ரியாஸ், த லேண்ட் ஓனிங் வைஷ்யாஸ் அண்ட் த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸான சூத்ராஸ் அப்படின்றவங்க. ஸோ இதன் மூலமாக தான் ஒரு கிரேடட் சோஷியல் ஆர்டர் அப்படின்றது எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஆல்தோ த வேதிக் ஏஜ் அப்படின்றதுக்கு எவிடன்ஸாக நிறைய குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் இருந்தாலுமே மெட்டீரியல் எவிடன்சஸ் அப்படின்றது அடிக்வேட் அமௌண்ட்டில் காணப்படலை. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிக்வேதிக் சொசைட்டியில் உமனுக்கு வந்து சம் ஃப்ரீடம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு வீட்டில் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து வீட்டில் பண்ணக்கூடிய பூஜைகளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைல்டு மேரேஜ் அண்ட் சதி அப்படின்றது ரிக்வேதிக் சொசைட்டியில் அன்னோனாக இருந்துச்சு. விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சட்டத்திட்டமும் கிடையாது. ஸோ விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிறதற்கான ப்ரொவிஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. உமனாக இருக்கிறவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணுறதற்கான ரைட் அப்படின்றது டினை பண்ணப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி பப்ளிக் அஃபேர்ஸில் அவங்களுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது. லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா ரோல் ஆஃப் உமன் அப்படின்றது சொசைட்டிலையாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், எல்லாமே டிக்ளைன் பண்ணப்பட்டுச்சு. ஃபேமிலியில் நடத்தக்கூடிய ரிச்சுவல்ஸில் உமன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரப்பட்டுச்சு. அண்ட் மேரேஜினுடைய ரூல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரிஜிடாக கொண்டு வரப்பட்டுச்சு. பாலிகாமி, பல திருமணம் அப்படின்றது காமன் ஆக்கப்பட்டுச்சு. விடோ ரீமேரேஜ் அப்படின்றது என்கரேஜ் பண்ணப்படலை. எஜுகேஷன் அப்படின்றது உமனுக்கு ஸ்ட்ரிக்டாக டினை பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஆரம்பத்தில் ரிக்வேதிக் சொசைட்டியில் உமனால் என்ஜாய் பண்ணப்பட்ட ஃப்ரீடம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டர் வேதிக் பீரியடில் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. எக்கனாமிக் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேதிக் பீரியடினுடைய எக்கனாமி அப்படின்றது போத் பாஸ்டரலிசம் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டினுடைய காம்பினேஷனால தான் சஸ்டெயின் ஆச்சு. ரிக்வேதிக் ஆரியன்ஸுடைய ஆக்குபேஷன் அப்படின்றது கேட்டில் ரியரிங்காக இருந்தாலும் அவங்க கார்பெண்டர்ஸாகவும் இருந்திருக்காங்க, தேர் மேக் பண்ணுறவங்களாகவும் இருந்திருக்காங்க, அதாவது சேரிட் மேக்கர்ஸாகவும் இருந்திருக்காங்க, பாட்டர்ஸாக இருந்திருக்காங்க, ஸ்மித்ஸாக இருந்திருக்காங்க, வீவர்ஸாக இருந்திருக்காங்க, லெதர் ஒர்க்கர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் ஓக்கர் கலர்டு பாட்ரி ஓசிபி அப்படின்றது இந்த பீரியடை சேர்ந்தது. அண்ட் நிறைய ஹார்சஸ், கவுஸ், கோட், ஷீப், ஆக்சன், டாக்ஸ் இது எல்லாமே டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. வென் ஆரியன்ஸ் வந்து சிந்த் அண்ட் பஞ்சாப் ரீஜியனில் பெர்மனண்ட்டாக செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டேபிள் குராப்பாக இருந்தது பார்லி, யவா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ரிக்வேதிக் பீரியடில் வீட் ஆர் காட்டன் வந்து இருந்ததற்கான எந்த ஒரு மென்ஷனுமே வந்து கொடுக்கப்படலை. தோ போத் த கிராப்ஸ் வேர் கல்டிவேட்டட் பை த இண்டஸ் பீப்புள் அண்ட் 2 crops a year அப்படின்ற மாதிரி தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டர் வேதிக் பீரியட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரியன்ஸ் வந்து கவு, கோட், ஷீப், ஹார்ஸ் தவிர எலஃபென்ட்ஸும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன் அடிஷன் டு கிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் இயர்லி வேதிக் பீரியட் நிறைய ஜுவல்லர்ஸ், டையர்ஸ், மெல்டர்ஸ் இந்த மாதிரியானவங்கெல்லாம் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த பீரியடுடைய பாட்ரி அப்படின்றது பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சரை சேர்ந்தது. அயன் பிளஃபாக இருக்கட்டும், ஆக்ஸாக இருக்கட்டும், இதனுடைய யூஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஏரியா ஆஃப் லேண்டில் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு, ரைஸ், பார்லி இது மூணும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கப்படுது. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது க்ரோத் ஆகும்போது ப்ரைவேட் பொசஷன் ஆஃப் லேண்ட் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா வருது. அண்ட் இவங்களுடைய சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் காமோடிட்டிஸை சேல்காக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரேட் அப்படின்றது எக்ஸ்டென்சிவ் ஆகுது. பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு. இவங்க 3 types ஆஃப் காயின்ஸ் வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிஷ்கா, ஷாத்மனா,
கிருஷ்ணாலா அப்படின்றது. இதில் சாத்மனா அப்படின்றது கோல்டு காயின், கிருஷ்ணாலா அப்படின்றது வந்து சில்வர் காயின். ஸோ நிஸ்கா, ஷாத்மனா, கிருஷ்ணாலா அப்படின்ற 3 காயின்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மோஸ்ட்லி எர்த்லி அண்ட் செலஸ்டியல் காட்ஸ் ஆன எர்த்து, ஃபயர், விண்டு, ரெயின், தண்டர் இந்த மாதிரியானதை தான் ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எர்த்தை வந்து பிருத்வி அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபயரை அக்னின்னு சொல்கிறாங்க, விண்டை வாயுன்னு சொல்கிறாங்க, ரெயினை வருணான்னு சொல்கிறாங்க, அண்ட் தண்டரை இந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லெசரான ஃபீமேல் டயட்டிஸும் இருந்திருக்கு, லைக் அதித்தி அண்ட் உஷா. அதித்தி அப்படின்னா காடஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்னு அர்த்தமாம். உஷா அப்படின்றது அப்பியரன்ஸ் ஆஃப் டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ரிலீஜியன் அப்படின்றது யஜ்னா சென்டர்டாக இருந்திருக்கு. இந்த மோட் ஆஃப் ப்ரேயர் அப்படின்றது வேதிக் ஹைம்ஸை ரிசைட்டேஷன் பண்ணுறது, மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறது தான். அந்த காலத்தில் கோயில்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சிலை வழிபாடு, ஐடல் வர்ஷிப் அப்படின்றதும் இவங்களுடைய காலத்தில் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரலை. அண்ட் கவ் அப்படின்றத புனிதமான விலங்கா, சாக்ரட் அனிமலாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பீப்புள் வந்து ப்ரே பண்ணுறது எப்படி ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சில்ட்ரன் பிரஜாவினுடைய வெல்ஃபேருக்காக, அவங்களுடைய கேட்டில் பசுவினுடைய வெல்ஃபேருக்காக, அண்ட் அவங்களுடைய வெல்த் தானா அப்படின்றதனுடைய வெல்ஃபேருக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. லேட்டராக தான் இந்த ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷன் ஆக்கப்படுது, அண்ட் அதுவுமே ஹெரிடிட்டரி ஒன்றா ஆக்கப்படுது. நிறைய காட்ஸ் வந்து நான் ஆரியன்ஸ்டிருந்து அடாப்ட் பண்ணப்படுது. இந்திரா, அக்னி இந்த மாதிரியான கடவுள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இழந்து போகுது. பிரஜபதி அப்படின்றத கிரியேட்டராகவும், விஷ்ணு அப்படின்றவரை ப்ரொடெக்டராகவும், ருத்ரா அப்படின்றவரை டெஸ்ட்ராயராகவும், அதாவது படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் அப்படின்ற மாதிரி 3 கடவுள்கள் வந்து தோன்ற ஆரம்பிக்குது. சாக்ரிஃபைசஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் அப்படின்றது முன்னாடி இருந்ததை காட்டிலும் ரொம்ப எலாபரேட்டாக ஆக்கப்படுது. எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். குருகுலா சிஸ்டம் அப்படின்றது ஏன்ஷியன்ட் லேர்னிங் மெத்தட். த வேர்ட் குருகுலா அப்படின்றது சான்ஸ்கிரிட் வேர்டான குரு அண்ட் குலா அப்படின்ற ரெண்டினுடைய காம்பினேஷன். குரு அப்படின்னா டீச்சர் ஆர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குலா அப்படின்னா ஃபேமிலி ஆர் ஹோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சிஷ்யாஸ் வந்து அவங்களுடைய குருவோட சேர்ந்து தங்கி இருந்து குருவுக்கு வந்து சர்வ் பண்ணி சைமல்டேனியஸாக அவங்க கிட்ட இருந்து நாலேஜை கற்றுக்குறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரல் ட்ரெடிஷன் மூலமாக தான் எஜுகேஷன் அப்படின்றத ரிசீவ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் தே ஹாவ் டு மெமரைஸ் எவ்ரி திங். ஓரலாக தான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்கப்படும். அவங்க சொல்லக்கூடியதை இவங்க கேட்டு அதை மெமரைஸ் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், கிராமர், லாஜிக், எத்திக்ஸ், ஆஸ்ட்ராலஜி, மேக்ஸ் மற்றும் மிலிட்ரி சயின்ஸ் ஆகியது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிசிப்ளின்டான லைஃப்பை வாழ்கிறதற்கான ட்ரைனிங்கும் இந்த குரு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி விஜாஸ் மட்டும்தான் சிஷ்யாஸாக இருக்கணும், உமனுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்மல் எஜுகேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சட்டம் இருந்திருக்கு. ஸோ ஏஜ் பேஸ்டு ஆஸ்ரமாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அட் த எண்ட் ஆஃப் த லேட்டர் வேதிக் பீரியட் த கான்செப்ட் ஆஃப் 4 ஸ்டேஜஸ் இன் லைஃப், 4 ஆஸ்ரமாஸ் அப்படின்றது டெவலப் பண்ணப்பட்டுச்சு. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் லைஃப், இதை பிரம்மச்சாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது மேரிட் லைஃப், இதை கிரகஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கோயிங் டு த ஃபாரஸ்ட் அண்ட் மெடிடேட், காட்டுக்கு போய் அங்கே தவம் இருக்கிறது, இதை வானப்பிரஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா லீடிங் அ லைஃப் ஆஃப் அன் ஏசெட்டிக் so as to attain ஸ்வர்கா, ஸ்வர்க்கத்தை அடைகிறதற்கு இல்லற வாழ்க்கையை கைவிட்டுட்டு துறவரம் போகிறது, இதை சந்நியாசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசா அப்படின்ற மாதிரி 4 ஸ்டேஜஸ் இன் லைஃப்கான கான்செப்ட் வந்து இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் டெவலப் பண்ணப்படுது. இதை 4 ஆஸ்ரமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அங்கே நார்த் இந்தியாவில் வேதிக் ஏஜ் அப்படின்றது டெவலப் ஆகும்போது இங்கே அதே சமகாலத்தில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்தன் இந்தியாவில் வேதிக் ஏஜ், அதாவது ஏர்லி வேதிக் கல்ச்சர் அப்படின்றது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த சப்கான்டினென்ட்டில் சால்கோலித்திக் கல்ச்சர்ஸோட கோயின்சைட் ஆகுது. சின்ஸ் பீப்புள் வந்து காப்பர் அண்ட் ஸ்டோன் இது இரண்டையுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காப்பர் அப்படின்றத சால்கோன்னு சொல்கிறோம், ஸ்டோன் அப்படின்றத லித்திக். இதனால தான் சால்கோலித்திக் பீரியட் அப்படின்ற பேர் வந்து வந்துச்சு. ஸோ த சால்கோலித்திக் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஹரப்பன் கல்ச்சரில் மெச்சூர் ஃபேஸு சமகாலத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் இந்த சால்கோலித்திக் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஹரப்பன் கல்ச்சர் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறமும் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருந்திருக்கு. நார்த் இந்தியாவினுடைய லேட்டர் வேதிக் பீரியட், அதாவது 1000 பிசியிலிருந்து 600 பிசியும் சவுத் இந்தியாவில் அயன் ஏஜும் சமகாலத்தை சேர்ந்ததாக இருந்திருக்கு. சவுத் இந்தியாவில் அயன் ஏஜினுடைய எண்டில் பீப்புள் வந்து
மெகாலித்திக் கல்ச்சரில் ஸ்டெப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 600 பிசியிலிருந்து 100 ஏடியை சேர்ந்ததாக இருக்குது. ஸோ மெகா அப்படின்னா லார்ஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம், லித் அப்படின்னா ஸ்டோன். ஸோ லார்ஜர் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் மெகாலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நிறையா பரியல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிக் ஸ்டோன்ஸ், ஸ்லாப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தின மாதிரி வந்து பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் மெகாலித்திக் கல்ச்சரை சேர்ந்தது. அண்ட் மெகாலித்திக் பீரியட் இன் ஏன்ஷியன் தமிழகம் அப்படின்றது ப்ரீ சங்கம் பீரியடோட சிங்க்ரோனைஸ் ஆகி இருக்கு. இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி அப்படின்றது மெகாலித்திக் பீரியடினுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சராக வந்து அமையப்பெறுது. மெகாலித்திக் ஒரு அயன் ஏஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் என்னென்ன அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அப்படின்ற பிளேஸ். அன்எர்த்தன் பண்ணப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸில் நிறையா உன்ஸ் and pottery of various kinds, redware, blackware, iron implements, daggers, swords, spears, arrows, stone beads இருக்கட்டும், few gold ornaments இருக்கட்டும் இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. bronze objects இங்கிருந்து எடுக்கப்பட்டதில் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் அண்ட் வைல்ட் அனிமல்ஸான டைகர், ஆன்டலோப், எலஃபண்ட் இது இருந்ததற்கான அடையாளமாக அதனுடைய இமேஜஸ் பொறிக்கப்பட்ட பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அன்எர்த்தன் பண்ணி எடுக்கப்பட்டுச்சு. அண்ட் பீப்புள் வந்து பாட்ரி மேக் பண்ணுறதுலையும் ஸ்டோனில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், வுட்டில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்ததற்கான எவிடென்சஸ் வந்து இதிலிருந்து தெரிய வருது. ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கீழடி அப்படின்ற பிளேஸ். இங்கே பண்ணப்பட்ட எக்ஸ்கவேஷனில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்றது தெரிய வருது. நிறைய பிரிக் பில்டிங்ஸ் இருந்ததற்கான எவிடன்ஸாக இருக்கட்டும், வெல் லைட் அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்ததற்கான எவிடன்சஸாக இருக்கட்டும் இங்கே பண்ணப்பட்ட எக்ஸ்கவேஷன்லேருந்து தெரியப்படுது. அண்ட் இங்கேருந்து எடுக்கப்பட்ட பாட்ரிஸில் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து காணப்படுது. பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கார்னலின், குவாட்ஸ், பேர்ல், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸ், ஷெல்லில் பண்ணப்பட்ட பேங்கிள்ஸ், ஐவோரி டைஸ் இது எல்லாமே இந்த இடத்துல இருந்து அன்எர்த்தன் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. 2017 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இங்கேருந்து எடுக்கப்பட்ட 2 சாம்பிள்ஸை ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணுறதற்காக யூஎஸ்ஏல ஃப்ளோரிடாவில் பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க இந்த சாம்பிள்ஸுடைய டேட்டிங் வந்து 200 பிசி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து எடுக்கப்பட்ட ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து அந்த காலத்திலேயே இந்தியாவுக்கும் ரோமனுக்கும் இருந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்க்கு எவிடன்ஸாக காணப்படுது. ஸோ கீழடி அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பொருந்தல் அப்படின்ற பிளேஸ். இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைண்டிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிரேவ் குட்ஸ், கிளாஸ் பீட்ஸ், ரெட்டு, ஒயிட், எல்லோ, ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கிளாஸ் பீட்ஸ், அயன் ஸ்வாட்ஸ் அண்ட் பாட்ரிஸில் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸோடு இருக்கக்கூடியது. பாட்ஸில் ரைஸ் ஃபில் பண்ணப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய செமி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸான குவார்ட்ஸ், கார்னலின் அண்ட் கிளாஸ் அண்ட் ஷெல்னால் மேக் பண்ணப்பட்ட பேங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அயன் சிக்கிளாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும் அண்ட் ப்ளப்ஸினுடைய டிப் பார்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த காலத்திலேயே தமிழ்நாட்டில் ரைஸ் கல்டிவேஷன் ப்ராக்டிஸில் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு எவிடன்ஸாக அமையுது. அண்ட் இங்கேருந்து எடுக்கப்பட்ட அ பார்ட் ஆஃப் ரைஸ் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த பீப்புளினுடைய ஸ்டேபிள் ஃபுட்டாக ரைஸ் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ப்ரூஃபாக அமையுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பையம்பள்ளி. இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ் அதோடு சேர்த்து மெகாலித்திக் பிளாக் அண்ட் ரெட்வேர் பாட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் பையம்பள்ளியில் பண்ண எக்ஸ்கவேஷனில் அயன் ஸ்மெல்டிங் அப்படின்றது அந்த காலத்தில் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது ப்ரூஃப் பண்ணப்படுது. இந்த கல்ச்சர்னுடைய டேட்டிங் அப்படின்றது ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா 1000 பிசியை சேர்ந்ததாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கொடுமணல் அப்படின்ற பிளேஸ். இட் இஸ் ஐடென்டிஃபைட் வித் த கொடுமணம் ஆஃப் 10 மோர் தென் 300 பாட்ரி வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் நிறைய ஸ்பிண்டில்ஸ், ஓர்ஸ், பீசஸ் ஆஃப் க்ளோத் அதோடு சேர்த்து நிறைய டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், பீட்ஸ், பர்டிகுலர்லி கார்னலினால் பண்ணப்பட்ட பீட்ஸ் இது எல்லாமே டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பரியல் சைட்டில் மென்ஹிர் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மெகாலித்திக் பீரியடை சேர்ந்ததாக இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டால்மென்ஸ், மென்ஹிர் அண்ட் ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்றது. இந்த மென்ஹிர் அப்படின்றது கொடுமணலில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம். டால்மென்ஸ் அப்படின்றது மெகாலித்திக் டோம்ஸ். இது வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அப்ரைட் ஸ்டோன்ஸ்னால கட்டப்பட்டிருக்கும். அண்ட் இதுக்கு அக்ராஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டோனை வச்சு மூடியிருப்பாங்க.
ஸோ இந்த மெகாலித்திக் டால்மென்ஸ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வீரராகவபுரம் அப்படின்ற வில்லேஜில், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல குமலமருதுப்பட்டி அப்படின்ற பிளேஸில் அண்ட் மதுரையில் நரசிங்கம்பட்டி அப்படின்ற பிளேஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்தில் புதைக்கிறதுக்கு இந்த மாதிரியான கற்கள்னால பண்ணப்பட்ட டால்மென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மென்ஹிர். இதை பிரிட்டன் லாங்குவேஜில் மென் அப்படின்னா ஸ்டோன், ஹிர் அப்படின்னா லாங் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். ஸோ இது வந்து ஒரு மோனோலித்திக் பில்லர்ஸ். இறந்தவங்களுடைய மெமரியாக கிரவுண்டில் வேர்ட்டிக்கலாக வந்து செங்குத்தாக பிளான் பண்ணுவாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சிங்காரிபாளையம் அப்படின்ற பிளேஸில், தேனி டிஸ்ட்ரிக்டில் வேம்பூர் அப்படின்ற பிளேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட மென்ஹிர் வந்து ரிவர் உப்பாரினுடைய பேங்க்ஸில் ஏன்சியன் செட்டில்மெண்ட்ஸ் இருந்ததற்கான எவிடன்ஸாக அமையுது. அதே மாதிரி மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல நரசிங்கம்பட்டி அப்படின்ற பிளேஸில், ஈரோடுல குமரிக்கல் பாளையம், கொடுமணல் ஆகிய பிளேஸ்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன்ஸ். ஹீரோ ஸ்டோன் அப்படின்றது ஹானரபிள் டெத்தா ஒரு பேட்டில்லையோ அல்லது ஒரு கிராமத்தை வந்து எனிமிஸ்ட இருந்தோ அனிமல்ஸ்ட இருந்தோ பாதுகாக்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ண அந்த மாதிரியான ஹானரபிள் டெத் ஆஃப் அ ஹீரோ உடைய ரிமெம்பரன்ஸாக அந்த ஹீரோ ஸ்டோன் அப்படின்றத நடுவாங்க. இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்றது பழனிக்கு பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மானூர் அப்படின்ற வில்லேஜில், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வேளாளங்கோட்டை அப்படின்ற பிளேஸில், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் புலிமண் கொம்பை அப்படின்ற பிளேஸ்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஆரியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்மிங் மெத்தட். இதன் மூலமாக லேண்டை வந்து கட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து பேர்ன் பண்ணுவாங்க லேண்டை கிளியர் பண்ணுற ப்ராசஸ்க்காக. ஸோ கல்டிவேஷன் அப்படின்றது அங்கே ஒரு ஷார்ட் டைமில் ஃபாலோ பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேஸை அபாண்டன் பண்ணிட்டு வேறு பிளேஸ்க்கு போவாங்க. இதை தான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 வேதாஸ். அது என்னென்னு பார்த்தோம்னா ரிக், யஜூர், சாம அண்ட் அதர்வா அப்படின்றது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மோட்டோவான சத்தியமேவ ஜெயத்தே, அதாவது வாய்மையே வெல்லும், ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் அப்படின்றது முண்டக உபனிஷத் அப்படின்றதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா பலி. பலி அப்படின்றது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்புள் டு த கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பலி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ டேக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 1/6 ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆர் கேட்டில் ஃபார் அ பர்சன். ஒரு பர்சன்ட்டை இருக்கக்கூடிய கேட்டில் வெல்த்தாக இருக்கட்டும், அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸாக இருக்கட்டும், அதில் 1/6 வந்து அவங்க டேக்ஸாக வந்து கொடுக்கணும். அதுதான் பலி அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மெட்டல்ஸ் வந்து ரிக்வேதிக் பீப்புளுக்கு நோன் மெட்டல்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு, அயன், காப்பர் ஆர் பிரான்ஸ் அப்படின்றது. கோல்டு அப்படின்றத ஹிரண்யான்னு சொல்கிறாங்க, அயனை வந்து ஷியாமா அப்படின்றாங்க, காப்பர் ஆர் பிரான்ஸை வந்து அயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் ரிக்வேதிக் பீப்புளுக்கு நோன் மெட்டல்ஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெகாலித் அப்படின்ற டேர்ம் வந்து கிரீக்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. மெகாஸ் அப்படின்னா கிரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம், லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். பரியல் பிளேசஸ்ல பிக்கான ஸ்டோன் ஸ்லாப்ஸ்னால கட்டப்பட்டதை மெகாலித் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெரிப்ளஸ் அப்படின்றவர் அவருடைய அக்கௌண்ட்ல இந்தியாவினுடைய பெனின்சுலர் பார்ட்ல இருந்து ரோமுக்கு ஸ்டீல் வந்து இம்போர்ட் பண்ணப்பட்டதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இம்போர்ட் பண்ணப்படும் போது அலெக்சாண்ட்ரியா போர்ட்ல அதுக்கான டியூட்டி வரி வந்து கட்டப்பட்டதாகவும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அயன் ஏஜ் இன் நார்த் இந்தியா அப்படின்றது எப்படி இருந்திருக்கு, அதே கான்டெம்பரரி டைமில் சவுத் இந்தியாவில் இருந்த மெகாலித்திக் பீரியட் பற்றி பார்த்தோம். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான மெகாலித்திக் ஒரு அயன் ஏஜ் சைட்ஸ் இன் சவுத் இந்தியா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த பிளேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அங்கே என்னென்ன ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பாய்.